உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு இது ஒரு பெல்ட் போடுற மாதிரி தான். பேண்ட் போடும்போது நம்ம ஒரு பெல்ட் போடுறோம்ல, அது மாதிரி தான். பெல்ட் மாதிரி உடற்பயிற்சி என்பது அல்லது உடல் உழைப்பு என்பது பெல்ட் மாதிரி. பெல்ட்டுனா இப்போ நம்ம பேண்ட்டு லூஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பெல்ட்டு போட்டு டைட் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் அது மாதிரி தான் உடற்பயிற்சி என்பது. இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா உடற்பயிற்சி என்பது அல்லது உடல் உழைப்பு என்பது நம்ம உடம்பு லூஸ் ஆகும், டெய்லி லூஸ் ஆகிட்டே இருக்கும், அதை நம்ம டைட் பண்ணணும். அதுக்கு தான் உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு. யோகாசனங்கிறது டைட் பண்ணுற விஷயம் கிடையாது, உடலை டைட் பண்ணுற விஷயம் கிடையாது. யோகாசனங்கிறது உடம்பை நல்ல குனிந்து நிமிந்து வளைந்து கொடுப்பதற்கு ஏற்றார் போன்று அதை தளர்த்தி விடுவது, உடலை தளர்த்தி விடுவது. நீ யோகாசனம் பண்ணிட்டால் நல்லா குனியலாம், நல்லா நிமிரலாம், திரும்பலாம், கொஞ்சம் வேகமாக நடக்கலாம். இப்படி எல்லாமே அந்த உடல் அசைவுகள் எளிமையாக மாறும். ஆனால் டைட் ஆகாது. யோகாசனம் பண்ணால் உடம்பு டைட் ஆகாது. உடம்பு எப்போ டைட் ஆகும்னா உடல் உழைப்பு மூலமாக தான் உடம்பு டைட் ஆகும். இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் உடம்பு டைட் ஆகும். ஜிம்மில் போய் நாம் ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கையில் உடல் உழைப்பு இல்லை, நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. அதனால இப்போ எல்லாம் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அதனால் நம்ம ஜிம்மில் போய் உடல் உழைப்பையே உடற்பயிற்சியாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். உடல் உழைப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அதையே ஒரு பயிற்சியாக மாற்றி அது ஜிம்மில் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பெல்ட்டு உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெல்ட் மாதிரி. பேண்ட்டு கீழே லூஸாக இருந்ததுன்னா கீழே இறங்கக்கூடாது, விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பெல்ட்டை போட்டு நல்லா இறுக்கமாக மாட்டோம்ல, அதே மாதிரி தான் இந்த உடற்பயிற்சி. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது உடல் உழைப்பு என்பது உடல் தசைகளே இருக்கும். அதாவது தினமும் அந்த உடல் தளர்ந்துக்கிட்டு தான் போகும். நீ தூங்கி முடித்தோடனே அந்த உடம்பு தளர்ந்து தான் போகும். அதை நம்ம என்ன பண்ணணும், உடற்பயிற்சி செய்து அதை டைட் பண்ணணும். பெல்ட்டு மாதிரி பெல்ட்டு மாட்டி எப்படி பேண்ட்டை டைட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம உடற்பயிற்சி செய்து அல்லது உடல் உழைப்பில் ஈடுபட்டு தினமும் தளர்ந்து போகிற அந்த தசைகளை உடற்தசைகளை இறுக்கமாக நாம் மாற்ற வேண்டும், இறுக்கமாக்கி கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி பண்ணும்போது கைகால் தசைகள்லாம் இறுக்கமாகும், வயிற்று தசைகள்லாம் இறுக்கமாகும். அதாவது உடனடி மாற்றங்களை உடற்பயிற்சி செய்வதால் உடலில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களை கவனித்து விட்டாலே போதும், நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க மாட்டீங்க. இப்போ உடம்பை பார்ப்பீங்க, உடம்பு வயிறெல்லாம் கொஞ்சம் தொங்கிக்கிட்டு கிடக்குது, கைகால் தசைகள்லாம் கொஞ்சம் தொங்கி போய் கிடக்குது, அதை கொஞ்சம் டைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே உடற்பயிற்சி செய்வீங்க. ஏதாவது வெயிட்டை தூக்கி அதில் ஜிம்மில் போய் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி அந்த உடலில் தளர்ந்து போன தசைகளை அப்படி டைட் பண்ணுவீங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு இந்த ஜிம்மில் போயெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு தசைகள்லாம் தளர்ந்து போய் கொஞ்சம் தொங்கிய நிலையில் இருக்கும். டக்குன்னு போய் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணோன்னே அந்த வயிற்று தசைகள், அந்த தொப்பை தொங்கிக்கிட்டு இருந்த அந்த தொப்பை, அந்த கைகால் தசைகள் எல்லாமே கொஞ்சம் டைட் ஆகும். அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த மாற்றத்தை உடனடியாகவே நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த மாற்றத்தை விரும்பி எப்போல்லாம் கைகால் தசைகள் வயிற்று தசைகள்லாம் தொங்குற மாதிரி இருக்குது, தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி அந்த தசைகளை அப்படி டைட் பண்ணணும், அப்படி இறுக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதான் சொன்னேன் இது பெல்ட்டு மாதிரி. உடற்பயிற்சி என்பது ஒரு பெல்ட்டு. பேண்ட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அல்லது தொலைன்னு இருக்க இடுப்பில் ஒரு அடிக்கடி இறங்கி போகாமல் இருக்காக எப்படி பெல்ட்டு மாட்டுவோமோ அதே மாதிரி தான் நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது உடல் உழைப்பில் ஈடுபடும் பொழுது குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போது ஒரு வெயிட்டை தூக்கி அங்கே வைக்கும்போது இங்கிட்டு வைக்கும்போது நம்ம நடக்கும்போது ஓடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உடல் தசைகள் இறுக்கமாகிறது. தளர்ந்து போய் இருக்கிற அந்த உடல் தசைகள் இறுக்கமாகிறது, இறுகி டைட் ஆகுது. அப்படின்னா வாழ்நாள் முழுதும் உடற்பயிற்சியே செய்யாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி உடல் தசைகள் அப்படி தளர்ந்து தொங்க ஆரம்பிச்சிருது, தொப்பையாக அது மாறிவிடுகிறது. அதை இழுத்து டைட் பண்ணுற அந்த உடற்பயிற்சியை நீங்கள் யாருமே செய்கிறதில்ல, பெரும்பாலானவங்க செய்கிறதில்ல. அதனால தான் அந்த உடற்பயிற்சி செய்யாதனால அது அந்த உடல் தசைகளை டைட் பண்ணாமல் இறுக்கமாக்கி கொள்ளாமல் அது தளர்ந்து தொங்கி போய் விடுகிறது. அதுதான்.